அந்த குரங்கு வேணும் மாமா, அதை பிடிச்சி தாங்க. மூஞ்சில கண்ணாடி உண்மையிலே சொல்றாரு. அது கேவலமா உன் பொண்டாட்டி எப்படி கல்யாணம் பண்ணிச்சிருந்தா அவ்வளவு கேவலமா இருக்கும் மூஞ்சியை பாக்குறதுக்கு. இல்ல அதான் சொல்லுவோம், உன் பொண்டாட்டி எப்படி கல்யாணம் பண்ணிச்சிருந்தா அவ்வளவு கேவலமா இருக்கு. மூஞ்சியை பாரு அவ்வளவு கேவலமா இருக்கு. புரிய வைக்கிற ஜண்டா பாத்துக்கியா? ஜண்டா 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 ஒரு மாதிரி இருக்கா பாக்குறதுக்கு. சி வினோத் வினோத் ஆரம்பத்துல ஃபன்னா இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் போக 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 அது எல்லையை மீறி போய் அவுட் ஆஃப் கண்ட்ரோலா ஒரு சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். பிரவீன் அவர்களும் கானா வினோத் அவர்களுமே வந்து வாட்டர்மெலன் அவர்களை வந்து டீஸ் பண்றதா இருக்கட்டும், வாட்டர்மெலன் வந்து அதுக்கு திருப்பி பேச தெரியாம பேசுறதா இருக்கட்டும், எல்லாமே பார்க்கும்போது ஒரு ஃபன்னு என்டர்டைனிங். ஆரம்பத்துல ஒரு சில விஷயங்கள் ஒரு பவுண்டரிக்குள்ள இருக்கிற வரைக்கும் கரெக்டா இருக்கு. அதை தாண்டி விடுற வார்த்தைகள் வந்து சரியில்லை. இப்ப இந்த ஒரு இன்சிடென்ட் நடக்கும் போதே அதிகமான பீப்பை வந்து லைவ் ஷோல போட்டிருக்காங்க. ஸோ இவர் பேசுறாரு, உன் பொண்டாட்டிலாம் எப்படி உனக்கு கல்யாணம் பண்ணுச்சுன்னு தெரியல அப்படின்ட்டு பிரவீனை பார்த்து சொல்றாரு. அண்ட் கானா வினோத்தை பார்த்து காக்கா மூஞ்சி அப்படின்னு சம்திங் சொல்றாப்புல. அதுக்கு இவங்களுக்குமே திருப்பி வந்து லைக் பர்மா பொம்மை, குரங்கு பொம்மை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பிக் பாஸே முடிய போது இன்னும் ஒரு நாள் தான் கரெக்டா எல்லாருமே உள்ள இருக்க போறாங்க. அதுக்கப்புறமா ஃபைனலிஸ்ட் தான் உள்ள இருக்க போறாங்க. அதுக்கப்புறமா லைனா ஒவ்வொருத்தங்களா வெளில போறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யாம, ஏன்னா இவ்வளோ நாள் வந்து ஒண்ணா நிறைய சண்டை போட்டிருப்பாங்க, நிறைய கலாய்ச்சிருப்பாங்க, நிறைய விஷயங்கள பண்ணியிருப்பாங்க. இப்ப முடியக்கூடிய நேரத்துல இதுக்கப்புறமா வெளியில வந்து நெறைய பேர் சந்திச்சுப்பாங்களா அப்படின்னே தெரியல. ஸோ அப்படி இருக்கும்போது இங்க வந்து கொஞ்சம் க்ளோஸா ஓரளவுக்கு அன்பா எல்லாருமே இருந்தா நல்லாருக்கும் அப்படின்ட்டு நான் நெனைக்கிறேன். ஸோ இந்த 3 பேர் மேலயும் தப்பு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இவங்க கலாய்க்கிறதுமே தப்பு, அதுக்கு அவர் பேச தெரியாம பேசுறதுமே தப்பு. பார்க்கும்போது ஒரு மாரியா சைல்டிஷ்ஷா இருக்கு. ஒரு கட்டத்த தாண்டி போகும்போது பார்க்க நல்லா இல்ல அப்படின்றது இந்த வீடியோ மூலியமா நான் சொல்லிக்க விரும்புறேன். இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்களோ மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.